சித்தோடு அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியிடம் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற இளைஞரை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு வசந்தம் பாரடைஸ் பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன், கலைச்செல்வி தம்பதியினர் இரவு வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு வீட்டில் உறங்கியுள்ளனர். கோடை வெயில் காரணமாக வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு இரும்பு கதவை மட்டும் பூட்டியுள்ளனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து மற்றொரு படுக்கை அறையில் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த 11 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளார். அதிகாலையில் எழுந்து பார்த்த தம்பதியினர் பீரோ உடைக்கப்பட்டு நகை கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சித்தோடு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சித்தோடு கன்னிமார்காடு பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரியில் மறைந்திருந்த அஜித்குமாரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடமிருந்த 11 பவுன் தங்க நகைகளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட அஜித்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஈரோடு கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்து நகைகளை மீட்டுக் கொடுத்த சித்தோடு போலீசாரின் துரித நடவடிக்கையை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.